எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன், மேஷ ராசி மேஷ லக்னம் உங்களுக்குரிய ரீடிங். இந்த மாதம் என்ன யூனிவர்ஸ் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ இவங்கள தான் கார்ட்ஸில் நெருப்பு ராசிகள், வான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ரீடிங். ஸோ இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைட், உங்களுடைய ஃபேமிலி சைட், அண்ட் ஃபைனலாக ஓவரால். இந்த மாதத்துக்குரிய பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் அட்வைஸ் என்ன கொடுக்க போகிறாங்க, இது ஃபைனலாக பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ இந்த மாதத்துக்குரிய ஒர்க் சைடு உங்களோடது. ஸோ மேஷ ராசி மேஷ லக்னம், 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்குங்க. ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு ரிகார்டிங் உங்களுடைய ஒர்க் சைடில். ஸோ சிலருக்கு படிப்பு விஷயமா இருக்கலாம், சிலருக்கு வேலை ஃபுல்லாகவே டோட்டல் வேறு இடம் சேஞ்ச் பண்ணி போய் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம். இப்போ சேலரி வைஸாக நீங்கள் வேறு ஒரு அதர் ஜாப் அப்படின்ற மாதிரி கூட தெரியுது. சிலருக்கு படிப்புக்கும் அவங்க பண்ணுற ஒரு ஒர்க்குக்கும் சம்மந்தம் இருக்காது. சிலருக்கு பிஸ்னஸ் கூட ஐடியா வரலாம். ஓகே, ஸோ சில புதிய முயற்சிகள் அப்படின்றது தெரியுதுங்க. இதில் நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஐடியா இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற இடத்துல சம் ப்ராப்ளம் தெரியுது. சிலருக்கு சேலரி வைஸ் இருக்கலாம், சிலருக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு போஸ்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட்ஸ் நீங்கள் அதில் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படின்றது இன்னும் கிடைக்கல. அந்த ஒரு அந்த எலிஜிபிள் அப்படின்றது இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்றது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலேயே நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதர் ஒரு செகண்ட் ஜாப் அப்படின்ற மாதிரி நீங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம். இது எனிதிங். சிலருக்கு ஃபுட் ரிலேட்டட் அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலருக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது கூட ஐடியா இருக்கலாம். சிலருக்கு சர்வீஸ் ஜாப் அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலருக்கு ஏதோ ஒரு கமிஷன் பேசிஸ் ஒர்க் அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ சம்திங் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ஒரு ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாஸ் பண்ணுறது ஒரு பிளானிங் தெரியுது. அதே மாதிரி உங்களுடைய இன்ட்யூஷனும் ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் அப்படின்றது வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு. சிலருக்கு கன்சல்டன்சி, இல்லை சிலருக்கு ஒரு டியூஷன், ஒரு இன்ஸ்டியூஷன் அந்த மாதிரியும் சான்சஸ் இருக்குது. சொல்லி கொடுக்குறது, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, டியூஷன். ஓகே, ஸோ இதில் மெயினாக எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது கொஞ்சம் சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்க. அதில் ஒரு புது முயற்சிகள் நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க. அது உங்களுடைய ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக தெரியுது. ஸோ இது ஒரு நல்ல திருப்பம் தான். அதே மாதிரி ஒரு புதிய முயற்சிகள் எடுக்க போகிறீங்க. சிலருக்கு ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வே அப்படின்றது இது திசையே மாறி போகிறதுக்கு, அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துல அப்படியே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதோ, இல்லை ஒர்க் பண்ணுறதோ, இல்லை ரிலேட்டட். நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்டு, நீங்கள் படித்த படிப்புக்கும் இல்லை அந்த ஒர்க்குக்கும் சம்மந்தம் இருக்காது. அந்த மாதிரி இந்த பாயிண்ட் சூட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. சிலர் செகண்ட் ஜாப் அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. சிலருக்கு டிரைவிங்கில் கூட இன்ட்ரெஸ்ட் தெரியுதுங்க. ஓகே, எஸ், 2 கார்டு வந்துருச்சு. வாவ்.
ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா ஆஃபர்ஸ் இருக்குது. ஒரு என்னென்னா இது வந்து நீங்களாகவும் தேடி போகிறீங்க. உங்களுக்கும் அதற்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதற்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது அந்த மாதிரி தெரியுது. ஓகே. ஸோ இது மெயினாக எதுக்காக அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலிக்காக தான், உங்களுடைய செல்ஃப்காக அந்த மாதிரி தெரியுறீங்க. ஏன்னா வந்து பென்டக்கிள்ஸ் லெவலில், ஏன்னா 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ்க்கு அப்புறம் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு மெயின் திங் வந்து பென்டக்கிள்ஸில் வந்து ஒரு க்ரோத் பண்ணணும், ஒரு சேவிங்ஸ் பண்ணணும், ஒரு ஹையர் லெவல் போகணும், அந்த மாதிரி உங்களுக்கு திங்கிங் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்க போகுது, நீங்களும் அதுக்குரிய எஃபர்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஸோ நல்லா இருக்குது கார்ட்ஸ் வந்து. ஸோ உங்களுடைய விருப்பங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு. ஓகே. உங்களுக்கு என்ன வேணும் மெயினானா, ஒரு சரவுண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்கள். ஓகே. ஒர்க் பண்ணுற இடம். ஓகே. அந்த மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து பிஸ்னஸ், சிலருக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் அந்த மாதிரியும் ஐடியா இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, ப்ராப்பர்ட்டிஸ் வந்து விற்கலான்னா இந்த மாதம் வந்து சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்குங்க. சான்சஸ் இருக்குது, சேல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை சிலருக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்துச்சு. இது வந்து பர்சனலாக உங்கள் வீடாக இருக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மணி வைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஒரு பர்ச்சேஸாக இருக்கலாம், சேலாக இருக்கலாம். ஏன் இந்த பாயிண்ட் இங்கே வருது, பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கூட இருக்கலாம். ஏன்னா அந்த மணி வந்து உங்களுக்கு வந்து லாக் உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே தெரியுது. அதனால தான் இங்கே 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மணி உங்களுக்கு கிடைக்க போகுது. சில லோன் வந்து நீங்கள் எர்ன் பண்ண போகிறீங்க. சில இஎம்ஐ வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அதிலேருந்து வெளியே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து மெயினாக உங்களுடைய ஒர்க் சைட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற டிசிஷன் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதுவும் ஒரு சக்ஸஸும் இருக்குது. ஸோ தைரியமாக பண்ணலாம். அது சின்னதாக கூட இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ உங்களுடைய ஃபேமிலி சைட் பார்த்துடலாம். 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்துருக்கு. கார்ட்ஸ் எடுக்கிறேங்க. நாட் பேட் அப்படின்னு தான் சொல்லுவேன் உங்களுடைய ஃபேமிலி சைட். ஓகே. நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்ட்டு வரும்போது பெருசாக இங்கே தான் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே. மெயினாக இங்கே வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஓகே, உங்களுடைய அந்யோன்யம் பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ பார்க்கலாம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பேலன்ஸ்டாக இருக்கீங்க நீங்கள். ஸோ ஆல்ரெடி இருந்த ப்ராப்ளத்துலேருந்து ஓகே வெளியே வந்திருக்கலாம், இல்லை வர போகிறீங்க. வாவ். எஸ். அதான் இங்கே காமிச்சிருக்காங்க. என்னென்னா இங்கே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு மணி ப்ராப்ளம் இருக்கலாம். சிலருக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்திருக்கலாம். அதனால் உங்களுடைய 6 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்லேயே இருந்திருக்கலாம். பட் இந்த மாதம் வந்து சம்திங் உங்களுக்கு மாறப்போகுதுங்க. ஒரு புரிதல் அப்படின்றது வந்து தெரியுது. அதே மாதிரி நீங்கள் நீண்ட நாள் ஆசைப்பட்ட விஷயம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா சிலருக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லவ் சிச்சுவேஷன் அப்படின்னா ஒரு உங்களை தேடி வர்றதுக்கும் அவங்க, ஏன்னா சிலருக்கு பிளாக்ஸ் கூட இருக்கலாம், இல்லை வந்து பேசிக்காமல் இருக்கலாம். பட் வாய்ப்புகள் இருக்குது, சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஸ்டார் அண்ட் லவர் வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுடைய ஒர்த் தெரிஞ்சிருக்கலாம், உங்களுடைய அன்பு வந்து அவங்க புரிஞ்சிருக்கலாம். ஓகே. ஸோ சேஞ்சஸ் தெரியுது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது. 2 இடத்துலையுமே அப்படி தான் தெரியுது. ஓகே. ஸோ ஃபைனலாக உங்களுடைய இந்த கார்ட்ஸ் பார்த்துடலாம். 8 ஆஃப் கப்ஸ் அண்ட் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதை தான் நான் சொன்னேன். ஸோ பிரிஞ்சு இருக்கீங்கன்னா சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 8 ஆஃப் கப்ஸ்க்கு அப்புறம் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பர்சன்ட்ட இருந்து உங்களுக்கு கால் மெசேஜ் வரும். எஸ். எதுக்காக நான் வந்து இதில் வந்து நெகட்டிவ் நான் சொல்லலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்டே உங்களுடைய ஃபேமிலி சைடு, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எனக்கு 6 ஆஃப் கப்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, புரிதல் இருக்குது. ஆனால் சம் இஷ்யூஸ் அப்படின்றது இது மணி வைஸ் இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஒர்க் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு அவங்க வந்து ஒரு அவங்க ஃபேமிலி மூலயமா ஒரு அஃபெக்ட்
அந்த மாதிரி ஒரு பர்சனல் இஷ்யூஸ் அப்படின்றது இருக்கலாம். அதனால் சம் கிளாரிட்டி இல்லாமல் உங்களை லெஃப்ட் பண்ணி கூட அவங்க போயிருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தெரியுது. பட் 2 பேருக்குமே இந்த 6 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து காமனாக எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த மாதம் சம் பாசிட்டிவாக தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ சான்சஸ் இருக்குது இவங்க மூலியமாக ஒரு நல்ல ஒரு பதில், ஒரு நியூஸ் அப்படின்றது வந்து கிடைக்கிறது வாய்ப்பு. சிலருக்கு வந்து என்னென்னா, நீங்கள் நினைக்கிற பொருள், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் நினைக்கிற திங்ஸை நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வாங்குறதுக்கு நீண்ட நாள் ஆசை. அதான் நான் சொன்னேன், இங்கே வந்து ஒரு சம்திங் ஒரு பென்டக்கிள்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குங்க. நல்ல ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் தெரியுது. ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். சிலருக்கு வந்து கோயில், நான் ஸ்டார் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், லவர்ஸ் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், கண்டிப்பாக ஒரு 8 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. சம்திங் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அது வந்து ரொம்ப டிலே ஆயிருக்கும், ரொம்ப நாள் கழித்து நீங்கள் இது பண்ண போகிறீங்க, அந்த மாதிரியும் தெரியுது சிலருக்கு. ஸோ ப்ராஃபிட்ஸ், எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஓவரால் நல்லா இருக்குது உங்களுடைய கார்ட்ஸ். ஸோ ஃபைனலாக உங்களுடைய பிளெஸிங்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் இந்த மாதம். சிலருக்கு வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி போகிறதுக்கும் வாய்ப்பு. உங்களுக்கு பிடிச்ச இடம், பிடிச்ச ஊர், சரவுண்ட்ஸ் அந்த மாதிரியும் தெரியுதுங்க. சில வீடு வந்து புதுசாக வாங்குறதுக்கு, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை புது வீடு போகிறதுக்கு, சேஞ்ச் பண்ணி போகிறதுக்கு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நான் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் சிலருக்கு. சப்போஸ் இது வந்து ஃபேமிலிஸ் என்ன பசங்களால் இருந்த ஒரு தொந்தரவாக இருக்கலாம், இல்லை அவங்கள ஏதோ ஒரு ப்ராப்ளம் சம்திங் இந்த மாதம் வந்து ரிலீஃப் ஆக போகுது, அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன நீங்கள் நினச்சிங்களோ, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும், ஏதோ ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சிச்சுவேஷன். ஸோ அந்த இதிலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க, அந்த மாதிரி சிச்சுவேஷனும் இருக்குது இங்கே. ஓகே, ஸோ ஓவரால் ரொம்ப நல்லா இருக்குங்க. கார்டியன், யூ அண்ட் யுவர் லவ்டு ஒன்ஸ் ஆர் சேஃப் ஆர் ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட், அதுதான் நான் சொன்னேன். பட் நீங்கள் ஏன் இந்த கார்டு வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு சில பேர் ஒரு பயம் இருக்கலாம், உங்களுக்கு வந்து சேஃப் இருக்கா இல்லையான்னு. கண்டிப்பாக இருக்காங்க. நீங்கள் கும்பிடுற கடவுள் டிவைன் அப்படின்றது வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்காங்க. ஸோ எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் வந்து இறங்கி, அதாவது வந்து நம்பிக்கையோட நீங்கள் பண்ணுற ஒர்க்காக இருக்கலாம், உங்களுடைய எமோஷ்னல் சைடாக இருக்கலாம். ஓகே, செய்யலாம். ஓகே, இந்த கார்டு, இன்னொரு கார்டு உங்களுக்காக நான் எடுக்கிறேன். சோர்சஸ், யூ ஆர் எ மேஜிக்கல் பர்சன் ஹூ கேன் மேனிஃபெஸ்ட் யுவர் கிளியர் இன்டென்ஷன் இன்டு ரியாலிட்டி. இது ரிப்பீட்டடாக நெக்ஸ்ட் இன்னொரு தடவை வந்திருக்கு. என்னென்னா, உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அது வந்து ஒரு இந்த டைம் வந்திருக்கு. ஸ்டார் அப்படின்றது சேர்ந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நிறைவேற போகுது. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ உங்களால் கண்டிப்பாக முடியும். அதனால தான் இங்கேயும் கார்டியன் அப்படின்றது இந்த கார்டு வந்திருக்கு. ஸோ தைரியமாக நீங்கள் உங்களுடைய விஷ் வந்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதற்குரிய ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த கார்டு என்னென்னு பார்த்துடலாம். பட்டர்ஃப்ளை லேண்டிங் ஆன் யூ அப்படி வந்திருக்கு பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ரே ஆஃப் ஹோப், கெரியர் அட்வான்ஸ்மெண்ட், நியூ ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் தான். உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நிறைய ஒரு சந்தோஷமும் இருக்குது, அதே மாதிரி நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் ஹோப் அப்படின்றது வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஓகே, அதுதான் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக கெரியர் அட்வான்ஸ்மெண்ட், உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.